அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இருக்கின்ற வணக்கம். அரசு அவர்களே வணக்கம். அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான நிலைமைகளை பார்ப்போம். பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது அதிகமாக ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் ஒரு புதிய ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருக்கின்றார்கள். முன்மொழியப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? அதை எந்த ஊடகங்களுக்கும் இப்போது அந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விவரங்களை எந்த ஊடகங்களும் போடவில்லை. என்னென்று சொன்னால், எந்த ஊடகங்களுக்கும் அது தொடர்பான விவரங்கள் இன்னும் தெரியவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் அதில் ஈரான் அந்த அணுசக்தி இதை தாங்கள் வைத்திருப்பதற்கும், அணுசக்தி அதாவது யுரேனியம் என்ரிச்மென்ட்டை தாங்கள் தொடர்ந்து செய்வதற்கும், அதாவது அணுசக்தி திட்டத்தை எரிபொருட்களுக்கு வைச்சிருப்பதற்கும், அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் மீதான, அதாவது லெபனானில் ஒரு முற்றான போர் நிறுத்தம் பெற வேண்டும் என்றும், மற்றது ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு தொடர்பாக, இந்த மூன்றையும் அவர்கள் அதில் வலியுறுத்தி இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. இது கசிந்த தகவல்கள் மூலம் கூறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் ஊடாக ஈரான் இந்த மாற்று திட்டம் என்று சொல்லுகிறார்கள், மாற்று திட்டத்தை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. என்னென்று சொன்னால், கடந்த வாரம் ஈரான் வெளிவார அமைச்சர் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது ரஷ்யாவில் அவர் அதாவது அந்த யுரேனியத்தை ரஷ்யா எடுத்துக்கொள்ளலாம் என்னென்று சொன்னால், அதாவது ஒபாமாண்ட உடன்பாட்டின் போது கூட அந்த ஈரான் யுரேனியத்தை ரஷ்யா தான் எடுத்துக்கொண்டு சென்றது. அங்குதான் அது சுத்திகரிக்கப்பட்டது, அங்குதான் மறுசுழற்சி செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. அதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பு குழுவும் அதை கண்காணித்ததாக கூறியிருந்தார்கள். இப்போது புட்டின், அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அப்பாஸ் சென்ற பிறகு புட்டின் டொனால்ட் ட்ரம்புடன் ஒரு உரையாடலை மேற்கொண்டிருந்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்புடனான புட்டின் உரையாடல் இந்த அப்பாஸ் அரக்சி சென்ற பிறகுதான் நடந்தது. அப்ப ரஷ்யா இதற்குள் இந்த யுரேனியத்தை ஈரானில் இருந்து எடுத்துக்கொண்டு போகும் பொறுப்பை ரஷ்யா ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகத்தான் டிமிட்ரி பெஸ்கோவும் கூறியிருந்தார், ரஷ்யாவின் நாடாளுமன்ற பேச்சாளர். பிரச்சனை என்னன்னு சொன்னால், ரஷ்யா இதுக்குள் வந்தால் ரஷ்யா அதில் ஒரு பங்குதாரராக வரும் என்ற ஒரு சிக்கல்ல தான் இப்போது இழுபறியாக இருக்கின்றது. இப்ப கொடுத்த ப்ரப்போசல்ல சில சமயங்களில் அவர்கள் யுரேனியத்தை ரஷ்யாவிடம் கொடுப்பதற்கு சம்மதித்தார்களா என்றது தெரியவில்லை. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் எல்லாரும் கூறுகிறார்கள். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் யுரேனியத்தை எடுக்க வேண்டும், சிறப்பு படை நடவடிக்கை மூலம் எடுக்க முடியாது. ஈரான் அமெரிக்காவிடமோ, அமெரிக்கா சார்ந்த இப்ப ஜப்பானிடமோ பிரான்சிடமோ கொடுப்பதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்து விட்டது. ரஷ்யா தான் ஒரே ஒரு வழியாக இருக்கின்றது. ரஷ்யா ஈரான் மூலோபாய கூட்டாளி. அது மட்டுமல்லாது ரஷ்யா ட்ரம்பிடமும் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. தாக்குதல் ஒன்று இடம்பெற்றால் அது கடும் விளைவுகளை வளைகுடா நாடுகள் மட்டுமல்ல உலகமே கடும் விளைவை சந்திக்கும் என்று ஒரு எச்சரிக்கை விட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யா அமெரிக்காவை மிரட்டியதென்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்புச் செய்தியாகத்தான் இருந்தது. இந்த நிலையில் தான் இப்போது ஈரான் மீண்டும் ஒரு தீர்வு திட்டத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த தீர்வு திட்டம் வேலை செய்யுதோ அல்லது அமைதி வருதோ இல்லையோ, இந்த தீர்வு திட்டங்களை ஒருத்தரும் கொடுப்பதும் வாங்குவதுமாக இருக்கும் போது எண்ணெய் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கின்றது. எண்ணெய் விலை 126 இருந்தது. இந்த தீர்வு கொடுத்ததுடன் 113 குறைந்து 104க்கு வந்து விட்டது. இது வியாபாரிகளுக்கு ஒரு லாபகரமாக இருக்கு. சில சமயங்களில் ஈரானும் இதில் விளையாடுகிறதோ தெரியாது என்றுதான் யோசிக்கிறேன். என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை தீர்வை கொடுப்பது, திங்கட்கிழமை தீர்வை முறிப்பது என்று இந்த மார்க்கெட் மூடுவதும் க்ளோஸ் பண்ணுவதும் என்று சொல்லி உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்னென்று சொல்றது, ஒரு உறுதியற்ற தன்மையும் ஒரு தளம்பலான நிலைக்கும் இருக்கின்றது. Why not? Donald Trump, Peter Hegseth, Marco Rubio எல்லோரும் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள் என்றால் ஏன் ஈரான் சம்பாதிக்க கூடாது? நான் விளையாட்டுக்கு கூறினேன். நீங்கள் கூறிய அந்த முன்மொழி அந்த 3 விடயங்கள் நேற்று பார்த்திருந்தோம். அதில் அணு ஆயுதம், அணுசக்தி தொடர்பாக அதை அடுத்த கட்ட பேச்சில் பேசுவதாகத்தான் கூறுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது
முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த புதிய தீர்வு திட்டத்தில் அணுசக்தி தொடர்பாகவும் அணு ஆயுதம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றதா? அதைத்தான் இரண்டு அல்லது 3 விடயங்கள் வெளியில் வந்திருப்பதாக சிலர் போட்டிருக்கிறார்கள். அதில் இந்த அணு சக்தியை தாங்கள் தொடர்ச்சியாக தங்கள் எரிசக்தி தேவைக்கு அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும், ஹாமூஸ் நீரிணை மற்றது இந்த ஹிஸ்புல்லாக்கள் அதாவது லெபனான் மீதான முற்றான போர் நிறுத்தம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பில் ட்ரம்பிடம் கேட்ட போது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் தங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லியும் பாகிஸ்தானோடாக. ஆனால் ஈரானிடம் இராணுவமே இல்லை, அதனால் தான் அவர்கள் ஒரு டீல் வேணும் என்று நிற்கிறார்கள் என்று கூறுகிறார். அதுதான் இந்த பிரச்சனை. ஒருத்தர் அவமானப்படுத்துவது, சில ஆய்வாளர்கள் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், ஒருத்தர் அவமானப்படுத்துவதில் இரண்டு தரப்பு நிற்கிறதால் தான் ஒரு டீலுக்கே வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்ப கூறுகிறார் அவர்களிடம் படையே இல்லை, எனவேதான் அவர்கள் தீர்வு வேணும் என்று டீலுக்கு வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றார். பிறகு சொன்னார், அந்த ஈரான் புதிய கோரிக்கைகள் தொடர்பாக தனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஹாப்பி இல்லை என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அதில் என்ன இருந்தது என்பது தொடர்பாக பேசவில்லை. ஆனால் வெவ்வேறு தகவல்கள் அடிப்படையில் தொலைபேசி வாயிலாக உரையாடல்கள் இடம்பெறுவதாக எல்லாம் கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர்களுடன் வளைகுடாவின் அத்தனை வெளிவார அமைச்சர்கள் உண்டே கதைத்திருக்கிறார்கள். கட்டாராக இருக்கலாம், சவுதி அரேபியா இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், குவைட்டாக இருக்கலாம், எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். துருக்கியின் அதிபர் துருக்கியின் வெளிவார அமைச்சர் பேசியிருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இதை என்னென்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக பல நாடுகள் இப்போதைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 நாடுகள் உடைந்து விடக்கூடிய, அதுல மிகப்பெரிய எக்கானமியான நாடு ஜப்பான், அமெரிக்காவை கூட கூறுகிறார்கள் மிக பாரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்க போகின்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி. இந்த நிலையில் தான் ஈரானை பொருளாதார ரீதியாக முடக்கலாம் என்று சொன்னால், ஈரான் தொடர்ச்சியாக எண்ணெய்களை விற்று கொண்டு வருகிறது. ஹாமூஸ் நீரிணை ஊடாக சீனா கப்பல்கள் போய்கொண்டிருக்கிறது. சீனாவுக்கும் அது பிரச்சனை இல்லை. இப்ப ஏனைய நாடுகள்லாம் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. நேற்று பேசியிருந்த ஜெர்மன் தொடர்பாக கூறி. இந்த நிலையில் இந்த ஈரானை இந்த நாடுகள் திருப்பி ஒரு புஷ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல் அமெரிக்காவும் ஈரானும் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்ப கூறியிருக்கிறார். இப்ப நீங்க கூறினீங்க இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும் பொழுது, உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய போர்ட்ஸுக்கு போறதை தடுத்து வைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் ஈரான் வேறு ஒரு வழி கண்டுபிடித்திருப்பது போல் தெரிகின்றது. என்ன வழி கண்டுபிடித்திருக்கிறார்கள்? ஈரான் இப்போது நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரான் போர்ட்டுக்கு அதாவது ஈரான் கடல் வழி பாதையை அவர் மூடி வைத்திருப்பதாக கூறுகிறார். ஆனால் அப்படி இருந்தாலும் ஈரான் கடல் வழியினூடாக பெருமளவான எண்ணெய்களை கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் சீனாவின் கப்பல் அதாவது முசிக் என்ற ஆயில் அண்ட் கெமிக்கல் டேங்கர் இன்று அதனால் போயிருக்கின்றது. அதை விட நீங்கள் கூறியது போல இன்னொரு வழி என்றால், ஈரான் கிட்டத்தட்ட தொடர் ட்ரெயின் ஊடாக அதாவது பெரிய அந்த டேங்கர்களில் எரிபொருட்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாகிஸ்தான் ஈரான் எல்லைகளில் பெருமளவான மோட்டார் சைக்கிள்கள், மற்றது கார், மற்றது சைக்கிள்கள், சின்ன சின்ன லொரியல் எல்லாத்திலும் பெரிய கேனுகள் வச்சுக்கொண்டு நிறைய பேர் நிற்கிறார்கள். அவர்கள் எல்லைக்களால் போய் அதற்கு சின்ன சின்ன கேன்களில் கொண்டு வந்து விற்கிறார்கள். நினைக்கிறேன் எல்லாருக்கும் அதில் ஒரு வியாபாரம். பாகிஸ்தான் போர்டர் தானே, பெற்றுமளவானவர்கள் குவிந்திருக்கிறார்கள் அதில் கேனுகளுடன். எல்லையை திறந்தவுடன் ஓடி போய் ஈரானில் வாங்கி கொண்டு வருவது போல கிடக்கிறது. அவர்களுக்கு இப்ப அது ஒரு வியாபாரம் போல இருக்கிறது. இப்ப ட்ரெயின் ஊடாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கப்பலால் 40 நாட்களில் கொண்டு செல்கின்ற எண்ணெய்களை இதில் 14 நாட்களால் கொண்டு செல்லலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கிறது 45 கப்பல்களை தாங்கள் மறித்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் கலிபாப் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நியூயார்க் சிட்டியில இருந்து வெஸ்ட் கோஸ்ட் வரையும் ஒரு கோட்டை நீங்கள் போடுங்கள், பிறகு லாஸ் ஏஞ்சல்ல இருந்து ஈஸ்ட் கோஸ்ட் வரையும் ஒரு கோட்டை நீங்கள் போடுங்க. இந்த ரெண்டு எல்லையும் சேர்த்தால்
7755 கிலோமீட்டர் வரும் இந்த ரெண்டையும் சேர்த்தா. அதோட இன்னும் ஒரு 1000 கூட்டினீங்கள் என்று சொன்னாதான் ஈரான் எல்லைன்ற அளவை நீங்கள் எட்டுவீங்கள. அதாவது இந்த ரெண்டையும் விட இன்னும் ஒரு 1000 போட்டாதான் ஈரான் எல்லையை நீங்கள் எட்டுவீங்க. அப்ப இவ்வளவு எல்லையை வைத்திருக்கிற எங்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்கு கடல் தான் தேவை என்றது இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த முற்றுகை என்றது இவ்வளவு எல்லையை வச்சிருக்கிற எங்களுக்கு கூட முற்றுகை பெரிய பிரச்சனை இல்லை என்ற மாதிரி தான் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இதால் பாதிக்கப்படுற நாடுகள் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம், கூடுதலாக ஜெர்மனி இன்றும் மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாகத்தான் ஜெர்மனி இந்த நிலைமை இருக்கின்றது. அதே போல இந்தியாவின் நிலைமையும் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது. ஜெர்மனி கிட்டத்தட்ட கூறுகிறது தனது 50% அதாவது ஜெர்மனியோட குரோத் வந்து இப்போது 50% குறைத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் அந்த ஜிடிபி குரோத் வந்து அவ்வளவுக்கு தொழில்துறை வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் ஒரு நாட்டைத்தான் பேசுகிறோம், எல்லா நாடுகள், பெருமளவான நாடுகள். போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் இருக்கிறது. இன்னும் சில புதிய நவீன ஆயுதங்கள் அங்கே மத்திய கிழக்கு நாட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு குறுகிய காலத்தில் வெகு விரைவாக ஒரு போரை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இன்றும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் டேங்கர் விமானங்கள் பெருமளவில் மத்திய கிழக்குக்கு ஐரோப்பாக்களில் இருந்து சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் புதிய ஏவுகணையை, அதாவது இந்த ஏவுகணை வந்து இதுவரை காலமும் பயன்படுத்தப்படாத ஏவுகணை, 2025ஆம் ஆண்டுதான் அது பாவனைக்கு வந்திருந்தது. அது வந்து டார்க் ஈகிள் அதிவேக ஏவுகணை என்று சொல்வது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மத்திய கிழக்குக்கு அனுப்புமாறு இந்த மத்திய சென்ட்ரல் கமாண்ட் வந்து தெரிவித்திருப்பதாகவும், டார்க் ஈகிள் என்பது அமெரிக்க ராணுவம் முதலாக பயன்படுத்திய அதிவேக ஆயுதமாகும் என்று சொல்கிறார்கள். அதிகாரபூர்வமாக நீண்ட தூர அதிவேக ஆயுதம் என்று லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது என்றும், இது மார்க் 5 என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடியது என்று சொல்லியும், ஒரு சரக்கு அமைப்பை கொண்டுள்ளது என்று சொல்லியும், இதன் தூர வீச்சு 1725 மைல்கள் ஆகும் என்று சொல்லியும், தற்போதைய ஆயுதங்களால் சரியான நேரத்தில் சென்றடைய முடியாத அல்லது ஊடுருவ முடியாத அதிக மதிப்புள்ள உணர்திறன் கொண்ட இலக்குகளை தாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியும், வலுப்படுத்தப்பட்ட நிலத்தடி வசதிகள், ஆழமாக புதைக்கப்பட்ட கட்டளை பதுங்குகுழிகள் வழக்கமாக ஆயுதங்களை தாக்குவதற்கு முன்னே நகரின் நடமாடும் ஏவுகணை தளங்கள் போன்றவற்றை இதன் இலக்குகளாக இருக்கும் என்றும், 2025ஆம் ஆண்டு இது பாவனைக்கு வந்திருந்தாலும் இன்னும் இது களத்தில் பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி, இப்ப ரஷ்யாவும் உங்களுக்கு தெரியும் கின்சால் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை முதலில் உக்ரைனில் தான் பயன்படுத்தி இருந்தது. பெருமளவில் ஹின்சால்களை பயன்படுத்தி இருந்தது உக்ரைனில். அதே போல இப்போது இவர்கள் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்த போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்ப இன்று ட்ரம்ப் பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டிருந்தார்கள், மீண்டும் நீங்கள் தாக்குவீர்களா என்று சொல்லி, தாக்குதலை ஆரம்பிப்பீர்களா என்று சொன்னால் அவர் உங்களுக்கு அதை சொல்ல தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். தாக்குவன் சொல்லவில்லை, தாக்கவில்லை என்று சொல்லவில்லை. அதே சமயம் ஏவுகணைகள் எல்லாம் தீர்ந்து விட்டன என்று சொன்னதுக்கு அவர் கூறியிருக்கின்றார், அப்படி சொன்னது தங்களுடைய ஏவுகணைகள் தாங்கள் போரை தொடங்கும் போது இருந்ததை விட 2 மடங்காக ஏவுகணைகளை தாங்கள் இப்போது வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். போர் நடக்கலாம் என்று அந்த விடயங்கள் பேசும் பொழுது கப்பல் ஒன்று எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது எத்தனையாவது கப்பல் என்ற எண்ணிக்கையை மறந்து விட்டேன். மீண்டும் ஒரு கப்பல், இதுவும் ஒரு விபத்தா அல்லது வேறு எதுவும் நடந்திருக்கிறதா? அமெரிக்காவின் ஆலே பெர்க் வகையை சேர்ந்த ஒரு கைடட் மிசைல்ஸ் டிஸ்ட்ராயர் என்று சொல்ற தகர்ப்பு கப்பல் USS ஹிக்கிங்ஸ் என்று சொல்ற இந்த கப்பலில் ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும், கப்பல் செயலிழந்ததுடன் மின்சாரம் மற்றும் உந்து விசை முழுமையாக நின்று போயிருப்பதாகவும், தீ விபத்தால் ஏற்பட்ட முழுமையான மின்சார செயலிழப்பு மற்றும் உந்து விசை காரணமாக கப்பல் நகராமல் நிற்பதாகவும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் வந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இடம்பெற்றதாகவும், சரியான இடத்தை அவர்கள் வெளியிடவில்லை என்று சொல்லியும், ஆனால் கப்பலின் பணியாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. இதுவும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு கப்பலாகத்தான் இருக்கின்றது.
ஆனால் என்னென்று சொன்னால் இவ்வாறான கப்பல்கள் தொடர்ந்து எரிவது வந்து ஒரு எல்லோருக்கும் இப்ப உங்களுக்கு தெரியும் இப்போ USS ஜெரால்ட் ஃபோர்டும் வந்து இப்போது அமெரிக்காவுக்கு திரும்புகிறது மத்திய கிழக்கில். எனவே மீண்டும் இன்னொரு கப்பல் வருமானு கூறவில்லை, சில வேளை சுழற்சி முறையில் அனுப்பலாம், ஆனால் அது இப்போது அமெரிக்காவுக்கு திரும்புவதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த சமயத்துலதான் இப்ப இந்தியாவை சேர்ந்த ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் என்று சொல்ற சொரவர் சிங் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், இந்த போர்ல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் முதலாம் கட்டத்திலேயே ஒரு வெற்றியீட்டுமாக இருந்திருந்தால் நேட்டோ சில சமயங்களில் அதில் இணைந்திருக்கும். அந்த போர் முதலில் சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் தோல்வியை சந்தித்ததான் அந்த நேட்டோ அதிலிருந்து விலகி இருந்தது என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், எதிர்வரும் 100 வருடங்களுக்கு ரஷ்யா, சைனா, இந்தியா, ஈரான், இப்ப ஈரானையும் சேர்த்திருக்கிறாங்க. இந்த 4 நாடுகளும் தான் ஒரு பிக் பிளேயர்ஸ் ஆக இருக்கும், எதிர்வரும் அதாவது ஒரு தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்கும் எதிர்வரும் 100 வருடங்களுக்கு என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இந்த போர் ஒன்று ஏற்பட்டால் இப்போது இவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இவ்வாறான ஒரு போர் ஏற்படுமாக இருந்தால் ஈரான் நடவடிக்கை வந்து ஈரான் கைகளில் இருக்கின்ற மிகப்பெரிய துருப்புச் சீட்டு என்றால் அது முழு வளைகுடான் பகுதிகளுக்குமான இணைய வழியை துண்டிப்பதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக குறைந்தது 7 முக்கிய ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்கள் செல்கின்றன என்றும், அவை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஏனைய வளைகுடா நாட்டையும் உலகின் பிற பகுதிகளில் இணைப்பதாகவும், ஈரானுக்கு சொந்தமான தரைவழி இணைப்புகள் உள்ளன என்றும், மேலும் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டாலும் ஈரான் முற்றிலும் பாதிக்கப்படாது என்றும், இந்த கேபிள்கள் எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் அவை குண்டு துளைக்காதவை அல்ல என்றும், அவை மனித முடியை விட மெல்லிய கண்ணாடி இலைகளால் ஆனவை என்றும், வெறும் 200 தொடக்கம் 300 அடி ஆழமுள்ள நீரில் தானாம் புதைக்கப்பட்டிருப்பது என்றும் கூறுகிறார்கள். அதாவது கடந்து செல்லும் ஒரு சுறா மீனை விட இதை சுடுவதற்கு இலகுவானது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த கேபிளை துண்டிக்க அது நேரடியாக தாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அருகிலுள்ள ஒரு வெடிப்பினாலே அதிர்ச்சியின் அழுத்தமே அதற்கு போதுமானது என்றும் கூறியிருக்கிறார்கள். மற்றது அந்த ஹார்முஸ் நீரிணையில் கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவதால் அவ்வாறு இந்த கேபிள்கள் அழிக்கப்பட்டால் அதை திருத்துவதும் கடினம், ஏனென்றால் கன்னி வெடிகள் இருப்பதால் அதற்கு போவது மிகவும் கடினமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப போர் ஏற்பட்டால் 2 தரப்பும் அடுத்தது என்னத்தை தாக்க வேண்டும் என்பது தொடர்பாக தீர்மானித்து விட்டது போலதான் தெரிகிறது. ஹோர்முஸ் நீரிணை முன்னர் கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டும் என்றவுடன் அமெரிக்கா கூறியது, நாங்கள் அதுக்கு போக தேவையில்லை, அந்த ஹோர்முஸ் நீரிணைக்குள் சென்று எண்ணெய் எடுத்து வரும் நாடுகள் நீங்கள் போய் அதை சோர்ட் அவுட் பண்ணுங்கள், அதை போய் நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது வேறு தலைகளாக மாறி நிற்கின்றது. இதே நேரத்தில் அரசுகள் இப்ப அடிக்கடி நீங்கள் கூறிக்கொண்டு வந்த பொருளாதாரம், இப்ப நீங்கள் இந்தியா தொடர்பாக கூறும்பொழுது இந்தியாவுடைய விமானங்களும் கூட தங்களுடைய விமான சேவையை ரத்து செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது. பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிறது? பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப நீங்கள் கூறியது போலதான் இந்த இந்தியாவின் விமான நிலையம், அதாவது ஏர் இந்தியா வந்து தனது விமானங்களில் 100க்கும் மேற்பட்ட விமானங்களை, அதாவது அனைத்துலக சேவைகளை ரத்து செய்வதாக கூறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த டாடா நிறுவனம் வைத்திருக்கின்ற இந்த விமான சேவை வந்து 1100 விமான சேவைகளை வழங்குவதுண்டு. ஏற்கனவே இந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் பிற்பாடு பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடியதால் இந்த விமான சேவை வந்து $2.1 பில்லியன் இழந்திருப்பதாகவும், இப்போது அது வந்து அதாவது இந்த பிப்ரவரியிலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் வரையிலும் கூட இந்தியாவுடைய எல்லா விமான போக்குவரத்து சேவைகளும் 15,400 விமான சேவைகளை ரத்து செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். விமானங்களுக்கான எரிபொருள் ஜெட் ஃபியூவல் வந்து
பேரல் வந்து முந்தி சண்டைக்கு முதல் $99 இருந்தது. இப்போது $179 உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 மடங்கு. எனவேதான் இந்த உளவு விமானங்களையும் ரத்து செய்வதாகவும் பல இடங்களில் விமான எரிபொருட்கள் இல்லை என்றும் கூறுகிறார்கள். இதனால் இப்ப இந்தியா இந்த இது பாதிக்கப்படுமாக இருந்தால் இந்த விமான சேவைகளில் இந்தியா விமான சேவைகளில் கிட்டத்தட்ட 3,69,000 மக்கள் நேரடியாக வேலை செய்கிறார்கள். அதே சமயம் 7.7 மில்லியன் மக்கள் நேரடியற்ற முறையில் அதற்கு பிளைட் புக்கிங், சாப்பாடு செய்யற கேட்டரிங் சர்வீஸ், அந்த சர்வீஸ், என்ஜினியரிங் சர்வீஸ் என்று பெருமளவானது நேரடியற்ற முறையில் பணியாற்றி வருகிறார்கள் என்று சொல்லும். அத்தனை பேற்ற வேலை பணிகளும் பாதிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் கூறியிருக்கின்றது, ஈரான் போர் தொடருமாக இருந்தால் அமெரிக்காண்ட வட்டி விகிதத்தை உயர்த்துவதை தவிர தங்களுக்கு வேற வழி இல்லை என்று கூறியிருக்கின்றது. இதுக்கங்கால நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் துபாயை பொறுத்தவரையில் துபாய் வந்து அதாவது துபாயை மட்டும் நான் இங்க கூறவில்லை, மத்திய கிழக்கு நாடுகள் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன. இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல பெருமளவானவை என்னென்று சொன்னால் தங்கள் துபாய், கட்டார், சவுதி தங்கள் விதிகளை தளர்த்தி அனைத்துலக முதலீடுகளை உள்வாங்கி இப்ப துபாய் என்று பார்த்தால் எல்லோருக்கும் ஞாபகம் வருவது நகைக்கடை. இப்ப நகை வாங்கலாம். இப்போது அந்த நகைக்கடை எல்லாம் சிங்கப்பூருக்கு மாறுவதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த துபாயில இருந்து, கட்டார்ல இருந்து, சவுதியில இருந்த கோடீஸ்வரர்கள் எல்லாம் இடம் மாறுவதாக கூறப்படுகிறது. 2025 ஆண்டில் மட்டும் அதாவது UAE $63 மில்லியன் கைப்பற்றியிருந்தது வெளிநாட்டு முதலீடுகளாக. அதனால் 9,800 கோடீஸ்வரர்கள் அங்கு குடிபுகுந்திருந்தார்கள் துபாய்க்கு 2025 ஆண்டு. இங்க சவுதி அரேபியா பாத்தீங்கன்னு சொன்னால் 2,400 கோடீஸ்வரர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள். 2025 ஆண்டு போயிருக்கிறார்கள், அங்கு ப்ராப்பர்ட்டியில வாங்கி அப்படி வெளியில இருந்து போயிருக்கிறார்கள். கட்டாரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2000 ஆண்டு கட்டாரத்துல இருந்த கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கை 46. ஆனால் 2024 அங்கு கட்டார்ல இருக்கிற கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கை 26,000. ஆனால் இப்ப அத்தனை பேரும் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த முயற்சிகள் இப்ப இவர்கள் எல்லாம் எண்ணெயை விட்டு இந்த ஒரு ஓப்பன் ட்ரேட் அல்லது சுதந்திர வர்த்தகம் என்று வெளிக்கிட்டதுலதான் இந்த டேட்டா சென்டர்கள் இதுகள் எல்லாம் போட்டது. ஆனால் இவையெல்லாம் இந்த பாதுகாப்பு உணர்வை சார்ந்துதான் கட்டி அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஈரான் போரினால் இப்போது சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு உறுதித்தன்மை முற்றாக சரிந்துள்ள நிலையிலும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பாது என்றும் கூறுகிறார்கள். அப்ப திரும்பாத வரையில் இந்த முதலீட்டாளர்கள் அங்கிருந்து தப்பியோடவே செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. அரசர்களே, உங்களுக்கு தெரியும், கொலவரியில் இருக்கின்றது இஸ்ரேல். கிட்டத்தட்ட 100,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று விட்டார்கள். பலஸ்தீனியம், லெபனான், ஈரான் போன்ற நாடுகளில் கொன்று குவித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக படைக்கலன்கள் அந்த நாட்டுக்கு வந்து இறங்கி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? அமெரிக்கா இந்த 2 நாளுக்குள் மீண்டும் 6,500 தொன் எடையுள்ள ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். 2 கப்பல்களில் ஹைஃபா மற்றும் ஆஸ்டாட் என்ற 2 துறைமுகங்களில் இந்த கப்பல்கள் மூலம் ஆயுதங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இந்த ஆயுத பரிவர்த்தனையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து, ஈரான் போர் ஆரம்பித்ததிலிருந்து 1,15,600 தொன் ஆயுதத்தை அமெரிக்கா இறக்கி இருக்கிறது இஸ்ரேலில். 403 விமானங்கள், 10 கப்பல்கள். என்ற கப்பல்கள் இப்ப குறைவு என்றால் அவங்க ஏவுகணை அடிப்பதால் கப்பல்கள் குறைவு. அதாவது 403 விமானங்களும் 10 கப்பல்கள் மூலமும் கொடுத்திருக்கு. இப்ப அமெரிக்கா தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு, இப்ப அமெரிக்காவில எவ்வளவு எதிர்ப்பு வந்திருந்தாலும் இப்ப இந்த போர்ல கூட கூறுகிறார்கள் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா கூறுகிறது ஆயுத செலவு மட்டும் 25 பில்லியன். ஆனால் சிலர் கூறுகிறார்கள் அவ்வாறு இல்லை, கிட்டத்தட்ட 100 தொடக்கம் 140 பில்லியன். அப்பாஸ் அரக்சி கூட கூறுகிறார் அமெரிக்காவின் செலவு இதுவரையில் $100 பில்லியன்.
அது மட்டுமல்லாது ஒவ்வொரு அமெரிக்க குடும்பமும் $500 கட்டுகிறது இந்த போர் நாள் எரிபொருள் விலையேற்றம் என்று சொல்லி. ஏனைய நாள் இப்ப நாங்களும் அப்படித்தான் எல்லா நாட்டு பிரஜைகளும் இப்போது கட்டி கொண்டிருக்கிறார்கள் காசு. யாரோ அவர்கள் இத்தனைக்கும் அவர்கள் அத்தனை பேரும் போருக்கு போகவில்லை. அவர்கள் போரை செய்யவும் சொல்லவும் இல்லை. யாரோ செய்த போருக்கு யாரோ பே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை. அப்ப இப்ப இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் ஒரு தாக்குதல் என்று இடம்பெறுமாக இருந்தால் இஸ்ரேல் தனது பாதுகாப்புக்காக இதனை கொண்டு வந்து இறக்கிறார்களோ தெரியாது. அமெரிக்காவில் எதிர்ப்பு இருந்த போதும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இப்போது மீண்டும் 6500 தொன் ஆயுதங்களை இறக்கி இருக்கிறது. நிறைவாக அரசர்களே, மன்னிக்க மாட்டாயா மனமிறங்கி என்று ஹீரோவுக்கு பரிந்துரைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அக்சியோஸ் என்ற ஊடகத்துக்கு தெரிவித்த கருத்தின் போது கூறியிருக்கின்றார், இஸ்ரேலின் அரச தலைவர் ஐசாக் ஹெர்சாக் அவர் பிரதமர் நெத்தனியாவை மன்னிக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அவர் ஒரு நெத்தனியாவு ஒரு மிடில் ஆஃப் போரின் நடுவில் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஒரு பிரேக் கொடுக்க வேண்டும். மற்றது அவர் ஒரு ஹீரோ என்று சொல்லி போர் வீரன் என்றபடியால் குழந்தைகளை கொண்டவர் தான் போர் வீரனா என்று நினைக்கிறேன். என்றபடியால் அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். முதலும் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு போன போது எல்லோருக்கும் முன்னால் ஒரு கால் கேட்டிருந்தார். என்றால் இப்ப 2-3 நாளா இந்த கடந்த வாரம் முழுக்க இஸ்ரேலிய பிரதமர் அவர் இந்த வாக்குமூலம் வழங்குவதற்கு கோர்ட்டுக்கு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு போகவில்லை. அவர் அதுக்கு அவற்ற பரிஸ்டர் கேட்டது என்னன்னு சொன்னால் பாதுகாப்பை காரணம் காட்டி வாய்தா வாங்குற என்று சொல்லுவார்கள் இந்தியாவில். அதே போல பாதுகாப்பை காரணம் காட்டி 2-3 தடவை. பிறகு கடைசியாக அவர் போன போதும் அவர்கள் கேட்டது அந்த நேரத்தை சுருக்க சொல்லி 3 மணி நேரம் வேண்டாம், ஒரு குறைந்த நேரத்துக்கு இல்லை என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் இதை அதை பின்னடிக்க நிற்கிறார் அதிலிருந்து தப்புவதற்கு. எனவேதான் அவர் அந்த போரை தொடர்ச்சியாக லெபனான் மீதோ இந்த ஈரான் மீதோ போரை தொடர்வதற்கு அவர் மிகவும் ஆர்வமாக இருப்பதும் இந்த வழக்கு விசாரணை தான். நன்றி நன்றி. இவர்கள் எல்லாம் உலக தலைவர்கள். இனி இந்த மேற்கத்திய நாடுகள் வகுப்படுத்த மேற்கத்திய நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடும் பொழுது கூறினீர்கள், ICC கூட யோசிக்கிறது நாங்களே இந்த அமைப்பை வைத்திருக்க வேண்டும் என்று. இப்படியான கூட்டங்கள் இருக்கும் பொழுது எப்படி நடத்த முடியும்? நன்றி அரசுகளே. என்றும் கூட நிறைய தகவல்களை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.